பாலியல் உறவு, உடல் ரீதியான பாலியல் வன்கொடுமை மற்றும் தனது மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக 13 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட பின்னர் பள்ளிகேட் முன்னாள் முதல்வருக்கு இன்று கொலத்திரங்கானு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 107 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றஞ்சாட்டப்பட்ட 60 வயதுடைய ரொஸ்லி அப்துல் ரஹ்மான் தன் மீதான குற்றச்சாட்டில் நியாயமான சந்தேகத்தை எழுப்ப தவறியதை தொடர்ந்து அவருக்கு இந்த தண்டனை விதிப்பதாக நீதிபதி முகமது ஜுல் ஜக்கியுடீன் ஜுல்கிஃப்லி தீர்ப்பளித்தார். சம்பவம் நடந்தபோது 16 வயது மற்றும் 8 மாத பிள்ளையாக இருந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடன் பாலியல் உறவு கொண்டதாக ரொஸ்லி மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அனைத்து குற்றங்களும் 2020 ஆண்டு நவம்பர் மற்றும் 2021 ஆண்டு நவம்பர் மாதத்திற்கிடையே கொலத்திரங்கானு மாவட்டத்திலும் மாராங்கை சுற்றியும் நடந்துள்ளன. தண்டனை சட்டத்தின் 376 பிரிவு 2F இன் கீழ் 5 குற்றச்சாட்டுகளையும், சிறார்களுக்கு எதிரான 2017 ஆண்டின் பாலியல் குற்றங்கள் சட்டம் 14வது A பிரிவின் கீழ் 4 குற்றச்சாட்டுகளையும், இந்த குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டவர் தண்டனை சட்டத்தின் பிரிவு 376 2F இன் கீழ் 5 குற்றச்சாட்டுகளையும், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் SOCA 2017 பிரிவு 14A இன் கீழ் 4 குற்றச்சாட்டுகளையும் எதிர்நோக்கியிருந்தார். 2017 ஆண்டின் சிறார் குற்றத்தின் பிரிவு 11(1)A இன் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும், பிரிவு 14A 14C மற்றும் 14D இன் கீழ் குற்றத்திற்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் நீதிமன்றம் விதித்தது. பிரிவு 376 2F இன் கீழ் ஒவ்வொரு குற்றத்திற்கும் ரொஸ்லிக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அனைத்து சிறை தண்டனைகளும் இன்று முதல் அமலுக்கு வந்த போதிலும் ஏக காலத்தில் தண்டனை நிறைவேற்றப்படுவதால் அவர் 15 ஆண்டுகள் மட்டுமே சிறை தண்டனையை அனுபவிப்பார். மேல்முறையீடு முடிவு தெரியும் வரை குற்றம் சாட்டப்பட்டவரின் தண்டனையை நிறுத்தி வைக்கவும், ஜாமீனை 40,000 ரிங்கெட் அதிகரிக்கவும் நீதிமன்றம் அனுமதித்தது.